Hi dears, I am Dr. T.N. Kavita. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கிளாசிக்கல் அல்ஜிப்ரால தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸில் சிமெட்ரிக் ஃபங்க்ஷன் ஆஃப் த ரூட்ஸை பற்றி பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்மளோட முன்னாடி லெக்சர்ஸில் பார்த்தீங்கன்னா ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் தான் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். S1, S2, S3 எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னும் பார்த்தோம். இங்கே பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு if a function involving all roots of an equation எல்லா ரூட்ஸும் அந்த ஃபங்க்ஷன் வந்து அந்த ஃபங்க்ஷனில் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த ஈக்குவேஷனோட எல்லா ரூட்ஸும் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா unaltered in value if any two of the roots are interchanged. இப்போ சப்போஸ் ரெண்டு ரூட்ஸை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணினாலும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அந்த ஈக்குவேஷனில் அப்படின்னா அந்த ஈக்குவேஷனுக்கு பேர் சிமெட்ரிக் ஃபங்க்ஷன் ஆஃப் ரூட்ஸ்ன்னு பேர். அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷனில் எல்லா ரூட்ஸும் இன்வால்வ் ஆகிருக்கு, அதில் ரெண்டு ரூட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னா அதை வந்து சிமெட்ரிக் ஃபங்க்ஷன் ஆஃப் ரூட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ வந்து இந்த n ரூட்ஸ் எடுத்திருக்கோம். இது n டிகிரி பாலினாமியல். நமக்கு ஆல்ரெடி இது தெரியும், S1, S2, S3 என்னென்ன சம் ஆஃப் ரூட்ஸு. ரெண்டு ரூட்டாக சம் பண்ணி ப்ராடக்ட் பண்ணி சம் பண்ணுறது, மூணு ரூட்டாக ப்ராடக்ட் பண்ணி சம் பண்ணுறது, இந்த மாதிரி போடுவோம் இல்லைங்களா? ஸோ வித்தவுட் நோயிங் த வேல்யூஸ் ஆஃப் த ரூட்ஸோட வேல்யூ தெரியாமல் செப்பரேட்லி இன் டேர்ம்ஸ் ஆஃப் த கோஎஃபிஷியன்ஸை மட்டும் வச்சு யூஸிங் த அபவ் ரிலேஷன், இந்த ரிலேஷனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் இந்த கோஎஃபிஷியன்ஸை மட்டும் வச்சு. ஏன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ஸை வச்சு தான் இந்த சம் ஆஃப் ரூட்ஸை ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் இல்லைங்களா? ரூட் என்னன்னு நமக்கு தெரியாது, ஆனால் சம் ஆஃப் ரூட்டும் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டையும் எக்ஸோட கோஎஃபிஷியன்ஸை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம் இல்லைங்களா? We can express any symmetric function of the roots in terms of the coefficients. ஓகேவா? பார்க்கலாமா? அதுக்கு ப்ராப்ளமில் பார்க்கலாமா? அது எப்படி நம்ம ரூட்ஸ் தெரியாமையே இந்த சம் ஆஃப் ரூட்டும் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. இஃப் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா, ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த இக்குவேஷன், இங்கே மிஸ்ஸிங் ஆல்ஃபா பீட்டா காமா எக்ஸ் கியூப், இங்கே கியூபிக் ஈக்குவேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போது சிக்மா ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா இன் டேர்ம்ஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ஸ் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சிக்மா ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணணும் கோஎஃபிஷியன்ஸை மட்டும் யூஸ் பண்ணி. இதில் ஆல்ஃபா பீட்டா காமா எதுவுமே நமக்கு எதுவும் தெரியாது, ரூட் எதுவும் என்னவும் தெரியாது. ஆனால் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டாவோட டோட்டலை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதாவது சம்மேஷன் ஆஃப் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டானா என்னென்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ்ஸு பீட்டா ஸ்கொயர் காமா ப்ளஸ்ஸு காமா ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படி வரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சம் ஆஃப் ரூட்ஸ் நமக்கு தெரியும், கோஎஃபிஷியன்ஸ் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். மைனஸ் பி ரெண்டு ரூட்டாக ப்ராடக்ட் பண்ணி சம்மேஷன் பண்ணாலும் கோஎஃபிஷியன்ஸ் யூஸ் பண்ணி க்யூன்னு தெரிஞ்சுக்கலாம். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸும் கோஎஃபிஷியன்ட்டை யூஸ் பண்ணி மைனஸ் ஆர்னு போட முடியும். ஸோ இதுலேருந்து இப்போ சிக்மா ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா அப்படிங்கிறது என்னென்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் காமா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் காமா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் காமா ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ஆல்ஃபா. இங்கே நம்ம ஒரு ஆல்ஃபா மிஸ்ஸிங், இந்த இடத்துல ஒரு ஆல்ஃபா வரணும், ஒரு ஆல்ஃபா வரணும் போட்டுடலாமா? ஓகே, இந்த இடத்துல ஒரு ஆல்ஃபா போட்டாச்சு. சரியா? இப்போ ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா டெல்டா டெல்டா காமா இதை வந்து இப்படி பிரித்து எழுதலாம். -3 ஆல்ஃபா பீட்டா காமான்னு வருது. இப்போ நமக்கு இதனோட வேல்யூ க்யூன்னு தெரியும், இதனோட வேல்யூ -pன்னு தெரியும், இதனோட வேல்யூ -rன்னு தெரியும். எடுத்துன்னு வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணோம்னா 3r - pq. இதுதான் சிக்மா ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டாங்கிறத ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்த எக்ஸாம்பிள் ஒன்று இருக்குது, பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா பி த ரூட்ஸ் ஆஃப் biquadratic equation
இல்லையா பை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஒன்று இருக்குது பவர் 4 ஈக்குவேஷன். அதுலேருந்து சிக்மா ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், சம் ஆஃப் ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ரெண்டு ரூட்டாக ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணால் தெரியும், கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். மூணு ரூட்டாக ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணாலும் கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணி -6ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டும் தெரியும். ஸோ அதுலேருந்து சிக்மா ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயரை இப்போ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுகிறோம். ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் 4 ரூட்டுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனதில் சிக்மா ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர் -2 சிக்மா ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா காமா -6 ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டாங்கிறது தெரியுது. இதுக்கு வேல்யூஸ் எல்லாம் நமக்கு தெரியும். அதை கொண்டு வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணோம்னா q ஸ்கொயர் -2pr + 2sன்னு கிடைச்சிருச்சு. தட்ஸ் இட். ஓகேவா? அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் 3 ஒன்று இருக்குது, பார்க்கலாம். இஃப் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா, இதுவும் பை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இந்த பை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் சிக்மா ஆல்ஃபா கியூப் பீட்டாவை நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, ஆஸ் யூஷுவல் கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணி சம் ஆஃப் ரூட்ஸு ரெண்டு ரூட்டாக ப்ராடக்ட் பண்ணி சம் பண்ணால் க்யூன்னு தெரியும். மூணு ரூட்டாக ப்ராடக்ட் பண்ணி சம் பண்ணால் -6ன்னு தெரியும். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸு கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் டிவைடட் பை x⁴ கோஎஃபிஷியன்ட் எஸ்ன்னு தெரிஞ்சிச்சு. ஓகேவா? இதுலேருந்து ஆல்ஃபா கியூப் பீட்டா என்னன்னு பார்க்குறோம். இந்த மாதிரி அதை எழுதலாம். இதுலேருந்து இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூஷன் பண்ணால், இது ஆல்ரெடி நம்ம சிக்மா ஆல்ஃபா ஸ்கொயரை ஃபஸ்ட்டு சம்மில் கண்டுபிடிச்சிருக்கோம். சிக்மா ஆல்ஃபா பீட்டா நம்மக்கிட்ட இப்போ இருக்குது. இந்த செகண்ட் ஒன் க்யூ. ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா காமா வந்து என்னது, இங்கே இதுக்கு முன்னாடி சம்மில் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த சம்மில் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஆன்சரை போட்டுக்கோங்க. இதோ ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா. ஸோ இது எல்லாத்தையும் கொண்டு வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க தனியாக. இங்கே நான் முன்னாடி ப்ராப்ளமில் இருக்கிறதுனால அப்படியே கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணிட்டேன். நீங்கள் ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தை இன்னொரு முறை இங்கே ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு போட்டால் இன்னும் நல்லது. சரியா? இப்போ பி ஸ்கொயர் கியூ -2q ஸ்கொயர் -pr + 4sன்னு அதுக்கு வேல்யூ கிடச்சிருக்கு. ஓகேவா? சரி, அடுத்த சம்மை பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 4. இந்த எக்ஸாம்பிள் 4ல் பார்த்தீங்களான்னா அதே ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டான்னு 4 ரூட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 4 ரூட்லேருந்து கடைசி சம்மில் 4 ரூட்டு கொடுத்துருக்காங்க. பை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. நாலு ரூட் கொடுத்துருக்காங்க. பை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து சிக்மா ஆல்ஃபா பவர் 4 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் சம் ஆஃப் ரூட்ஸு ரெண்டு ரூட்டாக ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணுறது, மூணு ரூட்டாக ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணி ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. அதுலேருந்து சிக்மா ஆல்ஃபா பவர் 4னா சிக்மா ஆல்ஃபா ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு கிடச்சிது. -2 இன்ட்டு சிக்மா ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயருங்கிறது நமக்கு தெரியும். இதை நம்ம முன்னாடி ப்ராப்ளமில் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயரை. அதுக்கு முன்னாடி ப்ராப்ளமில் சிக்மா ஆல்ஃபா ஸ்கொயருக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணால் நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிரும். ஆக்சுவலாக நீங்கள் வந்து நான் இதுக்கு முன்னாடி ப்ராப்ளமில் இதை போட்டதுனால இதை அப்படியே டேரெக்டாக சப்ஸ்டியூஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த ப்ராப்ளமையே இங்கே ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இதை ஃபைண்ட் அவுட் பண்ணி இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணால் நல்லது. அப்போ தான் உங்களால் ஃபுல் மார்க் வாங்க முடியும். சரியா? அடுத்த டாபிக் மல்டிபிள் ரூட்ஸு. இந்த மல்டிபிள் ரூட்ஸ் இந்த தியரம் என்னன்னு முதல்ல பார்க்கலாம். If f of x equal to 0 has a multiple root alpha of multiplicity r, then f dash of x equal to 0 has a multiple root of alpha of multiplicity r minus 1. f of x equal to 0க்கு rங்கிற மல்டிபிள் ரூட்டோ மல்டிப்ளிசிட்டி ஆரும் இருந்தால் f dash of xக்கு ஆல்ஃபாவும் r minus 1 மல்டிப்ளிசிட்டியாகவும் இருக்கும். சரியா? இதான் மல்டிபிள்சிட்டி தியரம். இதை யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இங்கே வந்து ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் இருக்குது. அந்த கியூபிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த சொல்யூஷனை அந்த எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூஷன் பண்ணி டபுள் ரூட் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். ஒன்றும் இங்கே டபுள் ரூட்டாக இருக்குது. ஓகேவா? இதுதான் மல்டிபிள் ரூட்ஸ். ஒரே ரூட்டு திரும்ப திரும்ப வந்திருக்கு. மல்டிப்ளிசிட்டி 1க்கு 2, 2க்கு 1. ஓகேவா? ஓகே, see you. Bye.